ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் மெயில் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான கேகேஆர் டீமோட அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது என்னென்னா, சூரியகுமார் யாதவ் என்னென்னா ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக என்னென்னா கேகேஆர் மேனேஜ்மெண்ட் பார்க்குறத சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா சூரியகுமார் யாதவ் கிட்ட ஒரு அப்ரோச் எடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா கேகேஆர் டீமுக்கு என்னென்னா கேப்டன்சி பண்ண சொல்லி கேட்டிருக்கிறத சொல்கிறாங்க. ஏற்கனவே என்னென்னா சூரியகுமார் யாதவ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு. அது எந்த பீரியட்லனா கௌதம் கம்பீர் கேப்டனாக இருக்கக்குள்ள சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக இருந்தார். அந்த சான்ஸுக்காக என்னென்னா மறுபடியும் சூரியகுமார் யாதவ் கேகேஆர் டீமுக்கு போவாரா? இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மும்பையை விட்டு வரமாட்டாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. அங்கேயே கேப்டன்சி கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை வெளியே விட்டாங்கன்னா 100% கேகேஆர் தூக்கிடுவாங்கன்னே நம்ம சொல்லலாம். அவங்க அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ அமௌண்ட்னாலும் அவங்க அஞ்ச மாட்டாங்க. ஸ்டார்க்குக்கே பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுத்தாங்க அமௌண்ட்டு. கண்டிப்பாக சூரியகுமார் யாதவையும் வாங்கிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நிதிஷ் ராணா என்னென்னா எவ்வளோ வருஷமாக கேகேஆர் டீமில் இருக்காருன்னு தெரியும். நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணார். எப்போ 2023 இப்போ எப்படின்னா ஒரு வருஷம் என்னென்னா இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ணார் போன ஐபிஎல்லில். மிஸ் பண்ணக்குள்ளே என்னென்னா நிறைய இது பெஞ்சில் உட்கார வச்சாங்க. நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு சில டைம் நல்லா கேப்டன்சி பண்ணார் ஸ்ரேயஸ் இல்லாத டைமில். ஆனால் இப்போ என்னென்னா அவர் ஆக்ஷனில் விட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மிச்சல் ஸ்டார்க் அவரையும் ஆக்ஷனில் விட போகிறாங்க. இது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான். அவரை வெளியே விட்டு வேறு டீம் கூட்டுருவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆர் டீமில் தூக்கிடுவாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். ஆர் டீமில் மிச்சல் ஸ்டார்க்கு கண்டிப்பாக தக்க வச்சுடுவாங்க. வெளியே போனாருன்னா அவர் என்னென்னா கண்டிப்பாக இந்த 24 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் அவர் போக மாட்டார். கண்டிப்பாக ஒரு 10லேயே முடிஞ்சிடும்னு எனக்கு என்னமோ தோணுது. அந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆர் டீம் யூஸ் பண்ணி அவர் தக்க வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யாருன்னா யுவராஜ் சிங் பற்றின ஒரு டாக் போயிட்டுருக்குது. அது என்ன சொல்கிறேன், அதாவது இந்த டெல்லி டீமுக்கு என்னென்னா ரிக்கி பாண்டிங் கோச்சிங் ஸ்டாஃபாக இருந்து இப்போ விலகிட்டார். அவர் விலகினதுனால இப்போ யுவராஜ் சிங் கிட்ட டாக் போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது டெல்லி டீமுக்கு கோச்சிங் பண்ண சொல்லி யுவராஜ் சிங் கிட்ட கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை டெல்லி டீமுக்கு யுவராஜ் சிங் அது என்னென்னா வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். அவர் அவரோட ஆட்டிடியூடுக்கு டெல்லி டீம் என்னென்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுனே சொல்லலாம். அவர் என்னென்னா குஜராத் டீமுக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டெல்லி டீமுக்கு போகிறத சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி டீமில் தான் என்னென்னா போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அங்கே போனால் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தோணுது. உங்களோட கருத்து என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது 3 விஷயம் பற்றியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் பல கிரிக்கெட் வீடியோக்கள் மற்றும் ஐபிஎல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த சேனல் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.